நண்பர்களே, பாலநாயக்கர் ஐயர் சொன்னல, அவர் செய்த வேலைகள் தாங்க இத்தனையும். மல்லீஸ்வரர் மலை, கொன்றங்கி கீரனூர் மல்லீஸ்வரர் மலை, சிவனை பார்க்க சிவசிவாய நமக என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கொன்றங்கி மலையோட கொன்றங்கியில தாங்க இப்படி வருவோம். உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன். சங்கிலி சங்கிலி கையில் எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கொன்றங்கி கீரனூர் மலை, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் மூலனூர் டு ஒட்டஞ்சத்திரம் செல்லும் வழி. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கொன்றங்கி கீரனூர் மலையில் இருக்குங்க. கொன்றங்கி கீரனூர் மலையில் சிவன் வந்து உச்சியில் இருக்கார். சிவன் வந்து லிங்க வடிவத்தில் இருக்கார். மலையின் அடிவாரத்துலேயும் நம்ம மல்லீஸ்வரர் இருக்கார். மலையின் பயண தூரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிலோமீட்டர் வருங்க. மலையின் பயண நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறுவதற்கு 2 மணி நேரம்ங்க, கீழே இறங்குவதற்கு 1 மணி நேரம்ங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து 3825 அடி உயரம்ங்க. உச்சி செல்லும் போது நமக்கு ரொம்பவுமே காற்றடிக்கும், பயமாக இருக்கும். அதாவது நம்ம மன வலிமையும் உடல் வலிமையும் சோதிக்கக்கூடிய மலைன்னு சொல்கிறாங்க நம்ம மல்லீஸ்வரர் மலை. இந்த கோயிலுக்குன்னு சில வரலாறுகள் நிறையாவே இருக்குதுங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு மலை ஏறும்போது ஒவ்வொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் அமாவாசை, பௌர்ணமி, தீபத்திருநாள் அந்த மாதிரி நாட்களில் அதிகப்படியான கூட்டம் வர்றதுனால காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் கோயில் ஓப்பன் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கோயில் ஓப்பன் இருக்குங்க. இந்த கோயிலில் சைடில் இருக்க சங்கிலி தொடர்கள் அமைச்சது பாலநாயக்கர் ஐயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்பவுமே நன்றின்னு சொல்லுவாங்க. சரி, இதை பற்றின பல தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கோயிலில் மல்லீஸ்வரர் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. மலை ஏறும்போது என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிங்க. சிவன் சிவனே சிவன் மல்லீஸ்வரன், சிவனே சிவன் சிவனே சிவன். இன்னைக்கு சாரல் மலை, ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மல்லீஸ்வரர் அடிவாரத்து கோயில் அடிவாரத்தில் இருக்கோம். நம்ம மலை ஏற போகிறோம். பின்னீர் வாங்கியாச்சு, பேக்கில் வச்சுட்டு நம்ம மலை ஏற போகிறோம். நம்ம கூட அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ணன் ஒரு யூடியூபர். அண்ணா உங்கள் பேர்? ரவி. சேனல் நேமுங்கண்ணா? ராக்போர்ட் ரவி. ராக்போர்ட் ரவி, சூப்பர்ண்ணா. சரிங்கண்ணா, பயணத்தை தொடங்கலாமா? நண்பர்களே, கோயிலோட சிறப்பு, கோயில் பூஜை, அதாவது சிறப்பு பூஜை நேரங்கள்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு மேலே போக போக நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். முதல் படி சாமி, முதல் படி ஏறியாச்சுங்க. 10-20 படிகள் வந்து நம்மளுக்கு கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாறைகளை செதுக்கி வைக்கிறாங்க. சரி வாங்க நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி மணி இருக்குது, மணி எழுதிருக்காங்க. சிவனே சிவன் சிவனே போற்றி. நண்பர்களே, நம்ம இப்போ தோரண வாயில முடிக்க போகிறோம். தோரண வாயில முடிச்சுட்டு நம்ம மலையை ஆரம்பிக்க போகிறோம். பாறைகள்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி மணிகள் பாருங்கள் எவ்வளவு அழகாக தோரணமாக இருக்குது. பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க மணி தோரணம். வாங்க மணி அடிச்சுட்டு நம்ம மலையை ஏற ஆரம்பிச்சிடலாம். சிவனே சிவன் சிவனே போற்றி. நண்பர்களே, பாலநாயக்கர் ஐயர் சொன்னல, அவர் செய்த வேலைகள் தாங்க இத்தனையும். இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகான சங்கிலி தொடர்கள் அமைச்சிருக்காரு அப்படின்னு. ரொம்பவுமே அழகாக இருக்குது. மலை முழுவதுமே அமைச்சாருங்க. அவருக்கு ரொம்பவுமே இந்த இடத்துல நம்ம மறுபடியும் நன்றி சொல்ல வேண்டிய தருணம். இப்போ வந்து நம்ம மலையில் அடிவாரத்துலேருந்து ஒரு 20-30 படிகள் ஏறி மேலே வந்திருக்கோம். ரொம்பவுமே அழகான கிளைமேட். இந்த மாதிரி கிளைமேட் யாருக்குமே அமைஞ்சிருக்காது. அழகான கிளைமேட்டோடு நம்ம இன்றைக்கி மலை ஏற போகிறோம். சைடில் பாருங்கள் சங்கிலி தொடர்கள். முன்னாடி பாருங்கள், அங்கே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு மல்லீஸ்வரர் மலை. சிவனே சிவன், எந்நாட்டுடைய சிவனே சிவன் போற்றி போற்றி. 100 படிகள் ஏறி வந்திருப்போங்க. ஏறி வந்தோடனே கள்ளி பாருங்கள், பாறையில் கள்ளி அழகாக தலைஞ்சு வந்திருக்குங்க. சைடில் சின்ன சின்ன மலை குன்றுகள் இருக்குதுங்க. நான் சொன்னேனுங்கள, அந்த ஐயர் உருவாக்கின கம்பிகளை பாருங்கள் எப்படி வளைச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கிறாரு பாருங்கள். கீழே பாருங்கள் எப்படி துளையிட்டு அதில் வந்து அந்த கம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காருங்க அந்த ஐயர். அந்த ஐயருக்கு மிக்க 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 நன்றிங்க. சங்கிலி தொடர்கள் பாருங்கள். பாறைகளோட அமைப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு 1/4 அடி தாங்க உயரம். அந்த உயரத்தில் ஒவ்வொரு பாதையும் செதுக்கி நமக்கு பாதை இருக்கிறதுக்கான அடையாளமாக வெள்ளை சுண்ணாம்பு அடித்து அழகுபடுத்தியிருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம பாறையோட சரிவுகளில் நடந்து வந்த மாதிரி வந்தோம். இப்போ பாருங்கள், ஒரு சமதள பரப்பில் நடந்து போய் நம்ம மலையோட ஆரம்பத்தை தொடக்க போகிறோங்க. மலை ஏறுவது அப்படிங்கிறது இந்த மலையில் ரொம்பவுமே கடினம்ங்க. ஆனால் கிளைமேட் வந்து நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். சைடில் பாருங்கள் முள்ளு மரங்கள், அதாவது பாருங்கள் முள்ளு செடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்து வரணுங்க. சைடில் நம்ம மேலே முள் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நாம் இன்னும் மலையே சரியாக ஏற ஆரம்பிக்கலை. வாங்க நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, மல்லீஸ்வரர் மலை, கொன்றங்கி கீரனூர் மல்லீஸ்வரர் மலை, சிவனை பார்க்க சிவசிவாய நமக என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மலையின் மேலே சைடில் பாருங்கள் கம்பி பிடிச்சி நடந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். சிவசிவாய நமக. புயல் வேகத்தில் போயிட்டுருக்கோம். கிளைமேட் மீண்டும் மீண்டும் சொல்ல வர ஒரே விஷயம், கிளைமேட் ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு இன்றைக்கி. அதாவது எப்படி மானம் மோடம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப 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 அழகாக இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம இங்கே வந்ததுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேங்க. மல்லீஸ்வரர் மலை ரொம்ப 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 ட்ரெக்கிங்க்கு சூப்பரான இடங்க. வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள் மலை. நண்பர்களே, இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதாவது டீயில் போட்டு குடித்தா ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த பில்லோட இலையை நம்ம எடுத்து நல்லா கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லெமனோட வாசமும் இஞ்சி வாசமும் அடிக்குங்க. இது வந்து லெமன் கிராஸ் செடி. இது வந்து டீயில் போட்டு குடிக்கிறது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. அதாவது இது வந்து ரங்கமலையில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மல்லீஸ்வரர் மலையில் 1-2 நம்மளால் பார்க்க முடியுது. டீயில் போட்டு குடிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. நல்லா கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான லெமன் வாசம் அடிக்குங்க. இதுதான் லெமன் கிராஸ் செடி. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லெமன் கிராஸ் மலையின் துவக்கம் ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், அங்கே வரைக்கும் சமவெளி பரப்புகள் வந்ததுக்கப்புறம் படி ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கு சங்கிலி தொடர்கள் சைடில் நிறையாவே இருக்குது. மலையோட உச்சி போயிட்டே இருக்குது பாருங்கள். 3825 அடி உயரம் கொண்ட மல்லீஸ்வரர் மலை சிவனை பார்க்க போயிட்டுருக்கோம். சரி வாங்க, இங்கே ஒரு குகை இருக்குது, அதை நம்ம அப்படியே பார்க்க போகலாம். நண்பர்களே, மலையோட சமவெளி பரப்புகள் 20 படிகள் தாண்டினதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குகை இருக்குதுங்க. இந்த குகை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, பஞ்ச பாண்டவர்கள், அவர்கள் வந்து வண்ணமும் செய்த போது இங்கே வந்து பகட விளையாண்டதாக சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன வரலாறுங்க. இது ஒரு உண்மையும் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனோட அடையாளம் இங்கே தெரியுதுங்க. அதே மாதிரி இங்கேயும் தெரியுது சிவனோட அடையாளம். சரி வாங்க, நம்ம அப்படியே இந்த குகைக்குள்ள உள்ளே போகலாம். ரொம்பவுமே அழகாக இருக்குது. குகைக்குள்ள உள்ளே இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் உள்ளே இருக்கிற அளவுக்கு இருக்குங்க. குகை பெரிய குகை. இங்கே வந்து பஞ்ச பாண்டியர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகான பயங்கரமான குகைங்க. சரி வாங்க, அப்படி நம்ம வெளியே வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை சந்திக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரோ, இது எத்தனாவது டைம் மலைக்கு? 2வது டைம்ங்களா? எந்த ஊர்? சூப்பர் ப்ரோ. நண்பர்களே, நம்ம எதிர்பாராத விதமாக மல்லீஸ்வரரின் சாதனை நாயகன் அவர் இன்றைக்கி நம்ம மீட் பார்த்துருக்கோம். அவர் வந்து மலை ஏறிட்டுருக்காரு. ப்ரோ சூப்பர் ப்ரோ. நேம் ப்ரோ? தீபக். மலை ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகுது? 20 மினிட்ஸ் ப்ரோ. ரொம்ப நட்டமாக இருக்குது. இதில் எப்படி ப்ரோ த்ரில்லிங்க ஓடுறீங்க? எல்லாம் ப்ராக்டிஸ் தான் ப்ரோ. சரி, 900 டைம் மேலே ஏறி இருக்கிறோம். அப்போ சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து மலைக்கு வந்திருக்கோம். எங்களால் எப்படி ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? ஒன்றும் இல்லை ப்ரோ, மூத்த தம் கட்டிக்கோங்க. ஓகே ப்ரோ. அப்படியே பொறுமையாக நடந்து வாங்க. சரிங்க ப்ரோ. மனசில் எதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக யோசிச்சுட்டு தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கும். ஓகேங்க ப்ரோ. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ.
தேங்க்யூ ப்ரோ. உங்களோட பயணத்தை நீங்கள் தொடரலாம், நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்றோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா படிகளுக்கு 2 பக்கமும் மரங்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு தெரியுங்கன்னா மாமியார் மருமகள் புடின்னு சொல்கிறாங்க. இது ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் ஒரு பல வருடங்களுக்கு முன்பு மாமியார் மருமகள் வந்து இந்த இடத்துல சண்டை கட்டியிருக்காங்க. அதாவது முடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை கட்டினதுனால மாமியார் மருமகள் புடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, மாமியார் மருமகள் புடி அதை முடிஞ்சதுக்கப்புறம், அந்த பிளேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம காலை கதிரவன் மணி கிட்டத்தட்ட 9க்கு பக்கமாச்சுங்க. காலை கதிரவன் இப்போ தான் நம்மளுக்கு தென்படுது. இன்றைக்கி நம்ம செருப்பு இல்லாமல் தான் வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம மலை ஏறிடுவோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க. 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்து ரொம்பவுமே அழகாக இருக்குதுங்க. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறினதுக்கப்புறம் பாதைகள் வழி மாறுதுங்க. அதாவது நம்ம வடக்கு பக்கமாக வந்துக்கிட்டு இருந்ததுலேருந்து இப்போ பாருங்கள், பாதை மேற்குன்னா பாறையோட சரிவுகள் ஏற மாதிரி இருக்குதுங்க. படிகள் இல்லாமல் பாறையோட சரிவுகள் ஏற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிவுகளில் மேற்குமுன்னா திசையை நோக்கி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாதை வடக்கும்னா மாறுதுங்க. ஒவ்வொருத்தரும் வரும்போது இந்த பாறையில் வந்து வெள்ளை கலரில் சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து வாங்க. அந்த வெள்ளை அறிகுறிகள் வச்சு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாதை மாறிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேலே போக முடியாதுங்க. வாங்க மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கலாம். பயணம் ரொம்ப கடுமையாக இருந்தாலும் சிவனை நினைக்கும் போது இந்த பயணம்ங்கிறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 அழகாக இருக்குதுங்க. நண்பர்களே, அழகான குளிர்ந்த தென்றல் காற்று நம்ம மேலே படும்போது ஆகா அழகோ அழகு அழகோ அழகு அவ்வளவு அழகாக இருக்குதுங்க. ரொம்ப 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 அழகான மலைங்க நம்ம மல்லீஸ்வரர் மலை. சிவன் இப்படி ஒரு இடத்துல இருக்காருங்கிறது இத்தனை நாளாக நம்ம தெரியாமல் போச்சுங்க. திண்டுக்கல்ல இப்படி ஒரு இடத்துல இருக்காரு. ரொம்ப 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 குளிர்ச்சியாக இருக்குதுங்க. கஷ்டங்கள்லாம் கவலையோட கவலையாக போயிடுச்சுங்க. உண்மையாலுமே இவ்வளவு நேரமாக நம்ம கஷ்டப்பட்டு ஏறினது இந்த தென்றல் மூலிகை காற்று நம்ம மேலே பட்ட உடனே எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீலாக இருக்குதுங்க. இன்னுமே நம்ம மேலே ஏறிய வேண்டியது பாதைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் அத்தனையும் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க. சரி வாங்க நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க ஏறலாம் ஏறலாம். நண்பர்களே, மூலனூர் டு ஒட்டஞ்சத்திரம் செல்லும் வழி நம்ம அந்த பாதையில் தாங்க வந்தோம். அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேதான் பாருங்கள் சில குன்றுகள் நமக்கு கண்ணுங்களுக்கு தெரியுது. அந்த பாதையில் தான் வந்திருக்கோம். அங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏறது தெரியும். அந்த வழியாக வந்து ஏறிட்டு இருக்காங்க. மீண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இருபுறமும் கள்ளிச்செடிகள் இருக்குது. மிகவும் அழகாக இருக்குதுங்க. சில இடங்களில் காரைகளில் நமக்கு படி கட்டி விட்ருக்காங்க. படி இல்லாத இடத்துக்கு நம்ம பயணத்தை மேலே தொடரலாங்க. வாங்க போகலாம். கேண்டீனு தண்ணி குடிக்க ரெஸ்ட் ரூமு, கேண்டீன் தண்ணி குடிக்க ரெஸ்ட் ரூம். உங்களுக்குலாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாட்ச்மேன் கூட வாட்ச் பண்ண மாட்டேன். 4-5 பில்டிங் சுற்றி வந்து எங்கெங்க யார் யார் நிற்கிறா எல்லாரும் கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ காலேஜ் தாண்டி பாடுபட்டேன். 24 அரியர் கடைசி. அப்போ கடைசி வரைக்கும் நீ காலேஜில் படிக்க போகல. எனக்குலாம் ஒரு 3 அரியர் தான். நாங்கெல்லாம் டிப்ளமா படிச்சிருந்தோம்னா நேரம் கிளியர் பண்ணிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பேன். நான்லாம் எனக்கு அரியர் எடுத்துருக்கான். நீ பள்ளியிடம் பக்கம் போனா தானே அரியர் வைக்கிறதுக்கு. சும்மா கம்பீரமா இருக்குதுங்க. ஃபைனான்ஸுங்க மீசையை முறுக்கிட்டு இப்படி உட்காந்து புல்லட் உட்காந்து வசூலுக்கு போனோம்னா இங்க மிரண்டுக்குவானுங்க. என்ன கை பணம் தர்றானுங்க. வட்டி முதலோட தன்னால வண்டி கவர்ல வந்து இருக்கும் போனா. ஃப்ரெண்ட்ஸ், மல்லீஸ்வரர் மலை ஏறிக்கொண்டே இருக்கிற மல்லீஸ்வரர் மலை மேலே பாருங்கள். உங்களுக்கு சைடு வியூ காமிக்கிற ஒரு குட்டி அழகான சைடு வியூ. இன்னும் மலையை நம்ம ஃபுல்லாக ஏறவே இல்லை, பாதி கூட ஏறவே இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தெரியுது பாருங்கள், அதாங்க கீரனூர். நம்ம கொன்றைங்க மலை இருக்க ஊர் கீரனூர். அந்த பக்கம் பாருங்கள் எங்கெங்க அங்கே ஒட்டஞ்சத்திரம் அந்த இடத்துல பழனி. அழகான மலைக்குன்றுகள். ரொம்ப 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 அழகான இடம். ரொம்பவுமே அழகாக இருக்குது. சைடு வியூலாம் பாருங்கள், குட்டியான சைடு வியூ. உங்களுக்கு இன்னும் மேலே போய் காமிக்கிறேன். ரொம்ப 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 அழகாக இருக்கும். இந்த வழியாக வந்து இப்போ பாருங்கள் நம்ம நண்பர்கள் இங்கே வந்து நண்பர்கள் நிறைய பேர் சந்தித்தோம். அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி மேலே ஏறிட்டு இருக்காங்க.
ரொம்ப 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 கடினமான பயணம்ங்க. இந்த இடத்துல எல்லாம் சூதானமாக பார்த்து வரணும். காற்று ரொம்ப 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 அழகான குளிர்ந்த காற்று நம்ம மேலே படும்போது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இந்த வழியாக தாங்க நம்ம மேலே ஏறி ஆகணும். அங்கே பசங்க ஏறிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர்கள்லாம் மேலே ஏறிட்டாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறலாம். இந்த அழகான வியூவை நீங்கள் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குதுங்க. இன்னும் நம்ம டாப்புக்கே போகலை, இன்னும் கோயிலையே நம்ம சந்திக்கலை. மல்லீஸ்வரர் சந்திச்சதுக்கப்புறம் நம்ம உச்சிக்கு போயிட்டு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க போகலாம். நண்பர்களே, நம்ம காலை கதிரவன் அழகாக முழுவதும் நம்ம கண்ணில் பட ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தாங்க நம்ம ஏற வேண்டிய மலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட என்னோடய கணிப்புப்படி 2500 அடிகள், அதாவது 3825 அடிகளில் 2000 அடிகள் கண்டிப்பாக வந்துடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். நம்ம ஏறிய பாதைகள் அனைத்தும் உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஏறிய பாதைகள் யாவும் கண் முன்னே ரொம்ப 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 அழகான பிளேஸுங்க. வாங்க 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 ஏறலாம் ஏறலாம். நண்பர்களே, மூலனூர் டு ஒட்டஞ்சத்திரம் செல்லும் வழி நம்ம அந்த பாதையில் தாங்க வந்தோம். அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் பாருங்கள் சில குன்றுகள் நமக்கு கண்ணுங்களுக்கு தெரியுது. அந்த பாதையில் தான் வந்திருக்கோம். அங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏறது தெரியும். அந்த வழியாக வந்து ஏறிட்டு இருக்காங்க. மீண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இருபுறமும் கள்ளிச்செடிகள் இருக்குது. மிகவும் அழகாக இருக்குதுங்க. சில இடங்களில் காரைகளில் நமக்கு படி கட்டி விட்ருக்காங்க. படி இல்லாத இடத்துக்கு நம்ம பயணத்தை மேலே தொடரலாங்க. வாங்க. கேட்குதா? நான் உங்களுக்கு பேசுகிறது கேட்குதா? இப்படி பேசினா தான் நான் பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். கேட்குதா? நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். மல்லீஸ்வரர் சந்திக்க போகிறோம். சிவன் மல்லீஸ்வரர் மலையில் சிவனை சந்திக்க போகிறோம். சிவசிவாய நமக. கடுமையான பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே போய் தான் ஆகணும். வாங்க 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 மேலே போகலாம். அழகான குளிர்ந்த தென்றல் காற்று இதமாக நம்ம மேலே படும்போது ரொம்ப 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 அழகாக இருக்குது. வாங்க மேலே நோக்கி போகலாம். நண்பர்களே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3500 கிட்டத்தட்ட 3000 அடிகள் பக்கமாக மேற்கொண்டு நம்ம சிவன் மல்லீஸ்வரரை பார்க்க வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை இருக்குங்க. 2 சுனைகள் நம்ம மல்லீஸ்வரர் மலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சுனை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நம்ம சேர பார்க்க முடியுங்க. இந்த பைரவர், இங்கே ஆஞ்சநேயர் இருவரும் இருக்காங்க. இந்த மரத்துலலாம் குரங்குகளுக்கு நம்ம தீனி வைக்கிற இடங்க. இங்கே தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் இருக்காருங்க. கோயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மல்லீஸ்வரர் கோயில் மொத்த ஒன்றங்கி மலையில் 90% மட்டும்தாங்க நம்ம மல்லீஸ்வரர் மலை இருக்குது. உச்சிக்கு செல்லணும் அப்படின்னா நீங்கள் 10% மேலே ஏறி தான் நம்ம உச்சியை பார்க்க முடியும். ஆனால் சிவனை பார்க்க உங்கள் பயணம் எப்படி இருந்தது? இவ்வளோ நாட்களாக இவ்வளோ நேரமாக நடந்து வந்திருக்கீங்க மேலே, எப்படி 2 மணி நேரத்தில் வந்துட்டோம். சரி சரிங்க. நாங்கள் வந்து சென்னை ஐநாவரத்துலேருந்து வரோம். சென்னை ஐநாவரம். எத்தனை மணி 2 மணி நேரத்தில் ஏறி இருக்கீங்க? 2 மணி நேரம். ஏறுவதற்கு எப்படி இருந்ததுங்க? கடினமாக தான் இருக்கு. நல்லா இருக்கு, பரவாயில்ல, ஓரளவு நம்பலாம். நல்லா இருக்கு. மேலே உச்சிக்கு போகலான்னு இருக்கீங்களா? போகலாம். சரி, போயிட்டு வந்துட்டீங்களா? இப்போ மேலே போயிட்டு தான் இங்கே வந்து. சரி சரி. நீ மறுபடியும் வந்து கீழே போயிட்டு வேறு ஏதாவது மலைக்கு போகிறீங்களா? இல்லை சென்னை சதுரகிரி, வெள்ளியங்கிரி. ஓ சரி சரி. பக்கத்தில் ரங்கமலை இருக்கு. அடுத்த பிளான் அது. சூப்பர். எல்லாம் சிவனையும் பார்த்துட்டு அடுத்த பக்கம் சிவனை பார்த்துட்டு. வணக்கங்க, என்னோட பேர் மூப்பன். ஒரு ரோஷன். எங்கள் ஊருக்கு கேரளா, திருச்சூர். நான் கேள்வி போயிட்டுருக்கேன். ஒரு விவசாயம் போட்டிருக்கேன் இங்கே திண்டிக்கல், கொடைக்கானல் எல்லாம். இந்த இடம் நிறைய தடவை கேட்டிருக்கேன். முதல் தடவை வர்றான். செம்மையான இடம். நான் ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான இடம். ஏர்லி மார்னிங் வந்துட்டுனா கொஞ்சம் கூட நல்லா இருக்குமே. சன்ரைஸ் கூட நல்லாயிருக்கும். And of course it's a Shiva place. We all are like part of it. And I've been to Vellingiri and few others like Mansarovar and all. I've done with the northeast and north, and I'm concentrating on my south.
It's pretty good. I've seen these people pretty awesome, and these people are very friendly as well. And we just did like a 2 hours trek, and it's too sunny. I would say everyone to carry, like, not to carry plastic and not to carry food waste and stuff. Try to stay clean. நம்ம ஊர் நல்லா பாருங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. நம்ம குடைவரை கோயில் இருக்க சிவனை தரிசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே, இப்போ நம்ம மல்லீஸ்வரர் மலையில் சிவனை பார்த்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை இருக்குங்க. இந்த சுனையில் தான் நம்ம ஐயர் வந்து தண்ணி மோந்தாருங்க. சுனை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ள எங்கே இருக்குன்னு பாருங்கள் சுனை. இந்த சுனையில் தான் நம்ம ஐயர் வந்து தண்ணி மோந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாருங்க. நம்ம லிங்கம், அதாவது சுயம்பு லிங்கம் வடிவத்தில் இருக்க நம்ம மல்லீஸ்வரர் சிவனுக்கு இங்கே தான் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே தாங்க நம்ம மல்லீஸ்வரர் சிவன் இருக்காருங்க. சுயம்பு லிங்கம் வடிவில் இருக்கார். முன்னாடி கோயிலுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் இருக்கார். அதுக்கு முன்னாடி நந்திங்க பாருங்க. அழகான மிகவும் மிகவும் அழகான நம்ம மல்லீஸ்வரர் மலை தான் இருக்கும். உள்ளே தான் நம்ம சிவன் இருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம வந்த பாதையிலேருந்து மேல் நோக்கி சென்னோம்னா நம்ம உச்சி போய் பார்க்கலாங்க. உச்சி ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. கோயில் இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை காமிக்கிறது இல்லைங்க. இங்கே கோயில் எப்படி இருக்குதுன்னா பாறைக்கு இடையில், அதாவது பாறை குடைஞ்சு குடைவரை கோயில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்க நம்ம மல்லீஸ்வரர் மலையில் சிவன் கோயில். அதாவது உச்சி சென்று பார்க்க போகிறோம். வெயில் அதிக அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேரம் கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க. அதாவது மலையோட உச்சி செல்ல போகிறோம். குடைவரை கோயிலோட தாண்டி நம்ம வந்து மேலே போகிற வைக்கிறோம். இதோட கோயில்களுக்கு வரலாறுன்னு ஒன்று இருக்குதுங்க. அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க நம்ம மல்லீஸ்வரர் கோயில். பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரங்கமலையில் இருக்க கோயிலில் பின்புறமாக நம்ம பாண்டியர் காலத்தோட சின்னம் பொறிக்கப்பட்டு இருக்குங்க. இதுவே நம்ம அடையாளங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள்லாம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு உச்சிக்கு செல்லும்போது அவங்களால வந்து உச்சியில் சென்று தியானம்லாம் இருக்கும்போது இறந்த முன்னோர்களோட நேரடியாக பேச முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. நண்பர்களே, உச்சி செல்லும் பாதை எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். மல்லீஸ்வரர் உச்சி செல்லும் பாதை மிகவும் ரொம்ப 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 அழகான வியூங்க. பாறையை பாருங்கள் மேலே, அங்கே தான் நம்ம உச்சிக்கு போய் ஆகணும். சைடில் பாருங்கள், வாங்க அப்படியே மேலே போகலாம். மலையோட நிழல் நம்மளுக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் பாருங்கள், படிகளே இல்லைங்க இந்த இடத்துல எல்லாம். மலையின் மேலே பைரவர்கள் வர்றாங்க பாருங்க. பைரவரும் ஆஞ்சநேயரும் இந்த மலையில் அதிகமாகவே இருக்குதுங்க. பாதைகள் சில கடுமையாகவே இருக்குதுங்க. நம்மளைய சிவன் உடல் வலிமையும் மன வலிமையும் சோதிக்க வைக்கிறாருங்க. எல்லாருமே உச்சி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட வந்தவங்க நம்மளும் உச்சி செல்கிறாங்க. வாங்க, சில இடங்களில் நம்ம எப்படி போக வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். வாங்க. நண்பர்களே, அதாவது கம்பத்துக்கு வரும் வழி, மல்லீஸ்வரர் மலையில் கம்பத்துக்கு வர்ற வழி இந்த வழியாக நம்ம போய் சங்கிலி பாறையை பிடிச்சி மேலே போனோம்னா, அந்த சங்கிலி பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நேராக ஒரு வழி போகுது. அந்த வழியாக போனால் நமக்கு சுனைக்கு போக முடியும். சமதளத்தில் போட்டோம். வாங்க, நம்ம அந்த வழியாக போய் சுனையை பார்த்துட்டு வரலாம். சுனை அது மட்டும் இல்லாமல் உச்சி
கீழே தான் இருக்கும். இன்னும் உச்சிக்கு பார்த்து அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தான் இருக்குது. இந்த சுனை ரொம்பவுமே அசுத்தமான நீர். தயவு செஞ்சு குடிநீர் இல்லைன்னா என்றால் நீங்கள் கம்முன்னு கூட போயிடலாம், தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. தண்ணி ரொம்பவுமே அசுத்தமான தண்ணி. இது வியூ பாயிண்ட் ரொம்பவுமே அழகாக இருக்குது. நண்பர்களே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சுனை இருக்குங்க. இங்கே தான் நம்ம தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறேன். சிவனோட தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தாங்க இந்த இடம். இந்த இடத்த பாருங்கள் எங்கே இருக்குது. தண்ணி வந்து இப்போ மழை காலம் இல்லைங்கிறனால தண்ணி உள்ளே இருக்குங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி அங்கே இருக்கிறது தண்ணி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. நம்மளால் உள்ளே போய் தண்ணி நோக்க முடியாது. அதாங்க சிவன் தீர்த்தம் அந்த இடம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். எப்படி இயற்கையில் ஊறி இருக்குது அப்படிங்கிறது. சிவன் தீர்த்தத்தை நம்ம அள்ளி தெளிச்சுட்டு போகலாம், ரொம்பவுமே நல்லது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குகைக்குள்ளே இறங்கி நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம சொல்லி எடுத்தாச்சு. இது மட்டும் நம்ம தண்ணி உண்மையான மழை தண்ணீருங்க, அருமையான தீர்த்தம் கூட. வாங்க நம்ம வெளியே சொல்லலாம். ரொம்பவுமே கடினமான குகைங்க. வெளியே வந்தாச்சு. நம்ம பெரிய பயணத்தை மேற்கொள்ளலாம். தீர்த்தம், சிவனடி தீர்த்தம் இங்கே இருக்குங்க, மறக்காமல் வந்து. நண்பர்களே, உச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த இடம் பாருங்கள். 2 பாறைகளுக்கு இடையில் செல்கிற மாதிரி இருக்குது. இந்த பாறையை சங்கிலி தொடுத்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். சங்கிலியை பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கிரிப்பாக இருக்கிறதுக்காக கம்பி கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே ஏறி பார்க்கலாம். சங்கிலி சொன்னபடி சங்கிலி இருக்குங்க. வாங்க மேலே ஏறி பார்க்கலாம். மரங்களை பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நம்ம கைக்கு சங்கிலி கையில் எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன். சங்கிலி கையில் எடுத்தாச்சு. வாங்க அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஓ சங்கிலியை பிடிச்சி தான் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். சங்கிலியை ஏறியாச்சு. ஏறிட்டேங்க ஒரு வழியா நிம்மதியா. உச்சிக்கு கிட்டத்தட்ட போயாச்சுங்க. பாருங்க எவ்வளவு அழகான அருமையான ஒரு இடம் என்று. ரொம்ப 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 அழகான இடங்க. வாங்க இன்னுமே நம்ம மேலே போகலாம். நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. கடுமையான பயணம். 3825 அடி உயரம் கொண்ட மல்லீஸ்வரர் மலையோட உச்சிக்கு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சுங்க. நீங்கள் பாருங்கள், உச்சியில் கம்பம் இருக்குங்க. எவ்வளவு அழகான இடம். உச்சி அனைவரும் சாமியை கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பரங்கி மலையோட கொண்டங்கியில தாங்க இப்போ இருக்கிறோம். அதாவது உச்சியில் இருக்கிறங்கிறத நான் இப்போ சொன்னேன். சங்கிலி பாறையை தாண்டி வந்துட்டு இங்கே தாங்க நம்ம அர்ஜுனன் தவம் செய்த இடம். இந்த இடம் தான் உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அர்ஜுனன் இங்கே தான் தவம் செஞ்சுருக்காங்க. அடுத்தபடியாக இங்கே பாருங்க, சைடில் பாருங்க, அப்பா பாருங்க, அங்கே ரங்கமலை, பழனி, கீரனூர், அந்த பக்கம் நம்ம எங்கே கொடைக்கானல் மலைகள். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூலனூர். இந்த ஏரியா ஃபுல்லாக மூலனூருங்க. ட்ரோனில் கூட நீங்கள் இப்படி பார்க்க முடியாதுங்க. அதாவது ட்ரோன் கூட இவ்வளோ ஹைட்டாக எடுக்குமாங்கிறது நமக்கு தெரியலிங்க. அவ்வளோ ஒரு உயரமான இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். 3825 அடி உயரம்ங்க. இந்த இடத்துல கரணம் தப்பினால் மரணம் கண்டிப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் சைடில் காமிக்கிறேன். நம்மளுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. சூதானம்ங்கிறது முக்கியங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் சைடில் பாருங்கள். ரொம்ப 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 அழகாக இருக்குதுங்க. நண்பர்களை இங்கே பாருங்கள், கீழே எவ்வளவு அழகான இடம். ஆமாம், மல்லீஸ்வரர் மலை. வழிகள் பாருங்கள், உங்களுக்கு அங்கே வழிகள் தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வழிகள் போயிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வளைந்து நெளிந்து போகும் வழிகள். 5 அடி உயரம் மல்லீஸ்வரர் மலை உச்சியில் இருக்கங்க. கம்பத்தை தரிசனம் பண்ணிவிட்டு, கம்பம் உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். கம்பத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. மணி இப்போது 10 அப்படிங்கிற நெருங்கினதுனால வெயில் ரொம்ப அதிகம் அடிக்காத, கவலைகள் இல்லாமல் யாருமே இல்லைங்க.
இந்த கவலைகளை எல்லாம் மறக்கணும்னா நம்ம மல்லீஸ்வரர் மலை சிவனை சந்திச்சாலே போதுங்க. அனைத்து கவலைகளையும் நம்மளை விட்டு மறந்து போயிருங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குதுங்க. எதுவுமே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. 3825 அடி உயரம் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம கம்பத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. மலையோட உச்சி வந்துட்டிங்கன்னா குளுமையும் குளிர் காற்றும் அந்த மேக மூட்டமும் உங்களைய ரொம்ப 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 நிம்மதியாகவும் அழகாகவும் மாற்றுங்க. அப்படி மாற்றி நம்ம ஹாப்பியாக இருந்த இடம் தாங்க நம்ம மல்லீஸ்வரர். நம்ம சங்கிலிப்பாறையிலேருந்து கீழே இறங்கி நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாங்க. நேரம் இப்பொழுது கரெக்டாக ஒரு 10:30ங்க. கிட்டத்தட்ட நம்ம மலை ஏறி வீடியோ எடுத்து வந்ததுனால 2.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். திண்டுக்கல்லில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹில், அட்வென்ச்சரான ஹில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரட்டும். இந்த தகவல்கள் அடுத்த தலைமுறை எடுத்து செல்லப்படுங்க. இது வரைக்கும் யாரும் செல்ல முடியாத, தெரிந்தும் தெரியாத, போக முடியாத பல இடத்துக்கு நம்ம போகலாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு செல்றதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. வாங்க கிளம்பலாம்.